சேகர் சார், சேகர் சார். டேய் சினு, 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 டேய் எந்திரா. என்ன குரு? எந்திரி. என்ன சொல்லுங்க? அந்த ஃபாரின் பொண்ணு எங்க இருக்கோ தேடுங்கடா. ஃபாரின் பொண்ணா? எங்க இருப்பா? அவ ரூம்ல தான் இருப்பா. போய் பாருங்கடா. பாத்ரூம்ல பாரு. பாத்ரூம்ல கூட இல்லடா. ஐயோ, மேல மேல பாரு. சரி, மேல இருக்கும், மேல போய் பார்க்கலாமா? மேல கூட இல்லையடா. ஒரு வேலை பண்ணலாம், லான்ல பார்க்கலாமா? சரி, அங்க போய் பார்க்கலாம். டேய், இந்த பெட்ரூம் பாத்தியா? ஐயோ, அவ இங்கேயும் இல்லையடா. குரு, குரு, அந்த பொண்ணு காணோம் குரு. அவளுக்கு கால் பண்ணுங்க. போன் குடுறா. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது குரு. அவன் சொன்ன மாதிரியே இந்த ஹவுஸ்ல ஏதோ இருக்குடா. அப்போ நம்ம இங்க இருந்து உடனே ஓடி போயிடலாம் குரு. வாங்க குரு. நமக்கு தேவைப்படுற அந்த பொருள் கிடைச்சா அதனால நமக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். அந்த காசை வச்சுட்டு நம்ம பல வருஷம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். ஆனா ஒரு வேளை நடக்க கூடாது நடந்துருச்சுன்னா குரு, பல வருஷம் சந்தோஷம் மட்டும் இல்ல, ஒட்டு மொத்தமா நம்மளோட உயிரே நம்மளை விட்டு போயிடுமே. என்ன பண்றது குரு? ப்ளீஸ் குரு, நம்ம ஓடி போயிடலாம் குரு. ஆமா குரு, நீங்க சொல்றதும் உண்மைதான்டா. யோசிச்சு பார்த்தா எனக்கும் அதான்டா தோணுது. நாம இங்க இருந்து கிளம்பிடலாம். வாங்க 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 போயிடலாம், வாங்க சீக்கிரம் வாங்க குரு. என்ன மேடம், எதை யோசிக்கிறீங்க போல? ஓ, உங்களை கூட்டிட்டு வந்த அந்த ஃபாரின் பொண்ணு எங்க போச்சுன்னா அவங்க கூட அந்த 3 பேர் மாதிரி எதையோ பார்த்து பயந்து ஓடிட்டாங்க போல இருக்கு. நீ பயப்படாத, உனக்கு தான் நான் இருக்கேன்ல. அதை பத்தி தான் நான் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவளை மாதிரி பயந்து போய் ஓடி போற ஆளு கிடையாது நானு. அடேங்கப்பா, இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டேமா. அதெல்லாம் விடு, இப்போ இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு நான் தான் ராஜா. நீ ராணி மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும். ராணி மாதிரி இல்ல, ராஜ மாதா சிவகாமி மாதிரி இருப்பேன். அப்படியா? நான் நினைச்ச மாதிரி சென்சிட்டிவ் இல்ல, நீ அறிவாளி தான். உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட நான் இப்படிதான் இருப்பேன். டேரிங் அண்ட் டேஷிங் தனா இங்க. அடேங்கப்பா, டேரிங் அண்ட் டேஷிங் தனா வாண்டா. கொஞ்சம் நல்லா பாத்துக்க. வரட்டா? சீ லூசு, முதல்ல சிரிக்கிறத நிப்பாட்டு, பார்க்கவே சகிக்கல. மேடம், ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? குரங்கு சுரண்டி போட்டா தேங்க முடியுமா? நான் பொழைச்சுப்பேனா? சேனல் எதுக்கு மாத்துன? நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். அந்த சீரியலை பார்க்க முடியாம தான் நான் மாத்தினேன். இருந்தாலும் சீரியலை பார்த்து அழுவுற பொண்ணு நம்ப கூடாதுன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். அவன் ஒரு லூசு. பசங்களே நம்ப கூடாது. பேசும்போது ராமர் மாதிரி பேசுவாங்க, ஆனா பண்றதெல்லாம் கிருஷ்ணர் மாதிரி. அங்க பாரு. அப்படியா? நீங்க மட்டும் நான் நல்லவங்களா? பாக்கிறதுக்கு சாவித்ரி மாதிரி இருப்பீங்க. தொட்டா போதும் சூர்பனகை மாதிரி மாறிடுவீங்க. ஆனா உன்கிட்ட பேச்சு என்ன? ஃபர்ஸ்ட் அந்த ரிமோட் குடுக்குறியா இல்லையா? முடியாது. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. என்ன பண்ணுவனா? குடு. சொல்றல விடு. குடு சொல்றல. சொல்றல விடு. அது ரிமோட் குடு. போ குடுப்பியா இல்லையா? முடியாது. என்ன பண்ணுவ? ரிமோட் குடு. முடியாது சொல்றல. என்ன இது? ஒரே சோஃபால 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆஹா, சூப்பர். இப்படிதான். வெரி குட். ஆஹா, சொல்றேன். ஏய்
ஏய், ஏய், பின்னாடி போ. ஐயோ இது என்ன இவ்வளவு வேகமா வருது? அம்மா! என்னடா சோத்துக்கு செத்தவ மாதிரி பார்த்துட்டு இருக்க? பசி பாஸ், பசி. அந்த ராஜமாதா சிவகாமி தேவியோட பேரை சொல்லிட்டு சாப்பாடு கூட தரல. அப்படியா? நம்ம கேட்காம அவ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காளா? அம்மா ராஜமாதா எனக்கும் கொஞ்சம் கொடுமா. டேய் பரதேசி வாய் மூடு. சாவடிச்சிரும். இவ்வளவு எதுக்குடா கேட்கணும்? நம்மளே போட்டு சாப்பிடலாம். அங்க சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே நான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். அங்க போட்டு சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பொண்ணுங்க பசங்க மனசு அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் வயித்துல அடிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவ என் கூட கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கா. இப்ப பாடுறா நான் எப்படி விளையாடுறேன்னு. சரி